Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சுகுணா சமையல்ல உங்களுக்காக ஸ்பெஷலா Brinjal Ravagan கறி எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். 5 brinjal ஒரு மீடியம் சைஸ் brinjal எடுத்துர்க்கேன். அரைப்பதற்கு தேங்காய், இஞ்சி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 4, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், கெட்டியான தயிர் 1 கப். ரொம்ப புளிச்ச தயிர் வேண்டாம், நார்மலா எடுத்துக்கோங்க. இப்போ அரைப்பதற்கு ஃபர்ஸ்ட் ஜார்ல நம்ம சின்ன வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கலாம். இது எதுவுமே வறுக்க தேவையில்லை, நான் அப்படியே தான் ஆட் பண்றேன். ஸோ இதோட கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, அப்புறம் Coriander leaves ஃபைனா சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ brinjal பொடியாக கட் பண்ணி அந்த தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆனோடனையும் நம்ம தாளிக்க கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சோடனையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. அதோட நம்ம கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க brinjal ஆட் பண்ணிக்கலாம். அதனால தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த தண்ணியில் கொஞ்சம் சால்ட் போட்டதுனால அந்த brinjal ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும், அந்த கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால தான் சால்ட் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா இந்த தாளிப்போட நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். யூசுவலாக நம்ம brinjal புளி அப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்து தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதோட ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு இந்த வயலட் கத்திரிக்காய் தான் எடுக்கணும்னு இல்லை, ஈவன் பச்சை கத்திரிக்காய் இல்லாட்டி நீட்ட கத்திரிக்காய் எந்த டைப் ஆஃப் கத்திரிக்காய் போட்டாலும் இந்த டிஷ்க்கு நல்லாயிருக்கும். நம்ம யூசுவலாக சாம்பார் தூளில் மசாலாலாம் சேர்த்து தான் பண்ணுவோம். பட் இதில் வெறும் இஞ்சி பச்சை மிளகாவோட காரம் ப்ளஸ் அந்த வரமிளகாவோட காரம் மட்டும்தான். இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா போகும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு கத்திரிக்காய். நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நார்மலாக நம்ம கத்திரிக்காய் பண்ணுற டிஷ்ஷை விட இது ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம தயிர் ஆட் பண்ணணும். இப்போ இந்த மசாலாவோட அந்த தயிரும் நல்லா blend ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க.
இது லைட்டாக ஒரு பாயில் வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். கார்னிஷிங்காக கொஞ்சம் கொரியாண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இது ரைஸ்க்கு சப்பாத்திக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் எப்படின்னு இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.